ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம ரெண்டு விதமா நம்ம கண்டுபிடிப்போம். வகுப்புல வந்து 80 மாணவர்கள் இருக்காங்க, அதுல 25% பேர் வரல. அப்போ 80ல 20% எவ்வளவு பார்க்கணும். அப்ப 80 20% பிரிக்கிறோம். சரிங்களா? 80 பெருக்கல் 25% அப்படிங்கிறத சதவீதத்துக்கு பதிலாக 1/100 இப்படியும் போடலாம். இல்லைன்னா இந்த 100 டைரக்டா 25க்கு கீழையும் எழுதலாம். ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா? இப்ப சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 25 25, 4 25 100. சரிங்களா? அப்போ 1 4 4, 2 4 8, இந்த 0 சேர்த்துக்கணும். அப்போ 20 பேர், அதாவது 80 மாணவர்கள்ல 25% அப்படிங்கிறது 20 பேர். அப்ப 20 பேர் வந்து அன்னைக்கு வருகை புரியவில்லை. அப்போ மொத்த மாணவர்கள் 80 பேர்ல 20 பேர் வரல அப்படின்னா மீதி 80ல 20 பேர் கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி எத்தனை வரும்? 60 பேர். அப்ப 60 பேர் என்ன பண்ணிருக்காங்க? அன்னைக்கு வருகை புரிந்திருக்காங்க. அதான் அர்த்தம். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து பி. சரி, இப்போ இன்னொரு மெத்தட்ல பார்ப்போம். அப்போ 80 மாணவர்கள் அப்படிங்கிறது 100%. 80 மாணவர்கள் அப்படிங்கிறது 100%. அதுல 25% வருகை புரியல, வரல. அப்போ மீதி 100%ல 25% போச்சுன்னா 75%. அப்ப 75% மாணவர்கள் வந்திருக்காங்க. அப்ப 80 மாணவர்கள்ல 75% எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வருகை புரிந்த மாணவர்களா நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்ப 80 மாணவர்கள்ல 75% பெருக்கணும். சரிங்களா? 80ஐயும் 75%ஐயும் பெருக்கணும். அப்போ 1 25 25, 1 3 25 25, 4 25 100. சரிங்களா? 1 4 4, 2 4 8, இந்த 0 சேர்த்துறோம். சரிங்களா? இப்ப மேல இருக்கிறது வந்து 20ம் 3 தான் இருக்கு. 20ஐயும் 3ஐயும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 60. அப்போ 80ல 75%ங்கிறது 60. அப்ப அவங்க தான் வருகை புரிந்த மாணவர்கள். அப்ப ஆன்சர் 60. ரெண்டு மெத்தட்லயும் செய்யலாம். 25% வரல அப்படிங்கிறது எவ்வளவு பேர் 25% வரலன்னு கண்டுபிடிச்சு மொத்த மாணவர்கள் அதை கழிச்சிட்டோம்னா வருகை புரிந்தவங்க வந்துடும். இல்லைன்னா 20% அப்படிங்கிறது வருகை புரியாத மாணவர்களுக்கு உள்ளது அப்படின்னா மீதி 75% வருகை புரிந்தவர்களுக்கு உள்ளது. அப்ப 80ல 75% எவ்வளவுன்னு பார்த்தோம்னா அது வருகை புரிந்த மாணவர்கள் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? இது மாதிரி நம்ம ரெண்டு மெத்தட்லயுமே ஈஸியா செய்யலாம். ரெண்டுமே வந்து ஈஸி தான். ஓகே? இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. குரூப் 2ல 2018ல கேட்கப்பட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு ஏற்பட்டது லாபமா நட்டமான்னு ஃபர்ஸ்ட் தெரியும். அப்பதான் அது ஆன்சர் லாப சதவீதமா இல்ல நட்ட சதவீதமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து அவர் வந்து 2 வாட்ச் வித்திருக்காரு. சரிங்களா? ஆனா 2 வாட்சுமே 594 ரூபாய்க்கு தான் வித்திருக்காரு. மொத்தம் 590 ரூபாய்ல ஒவ்வொரு வாட்சையும் 594 590 வித்திருக்காரு. சரிங்களா? ஆனா அந்த வாட்சோட 2 வாட்சோட அடக்க விலையும் ஒண்ணு கிடையாது. ஒரு வாட்ச் ஓட அடக்க விலை வேறையா இருக்கும், இன்னொரு வாட்சோட அடக்க விலை வேறையா இருக்கும். 2 வாட்சோட அடக்க விலையும் ஒண்ணு கிடையாது. அப்போ அந்த 2 வாட்சோட அடக்க விலை நம்ம கண்டுபிடிச்சிட்டு விற்ற விலையில எவ்வளவுன்னு பார்த்து கழிச்சோம்னா ஒரு லாபமா நட்டமா தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வோம். இப்போ அவரு 2 வாட்ச் எடுத்திருக்காரு. அப்ப 2 594 எவ்வளவு? 594 594 2 தடவை போடலாம், இல்லைன்னா 2ஆல பெருக்கிக்கலாம். சரிங்களா? 7 4 8, 9 18, 18 8 மிச்சம் 1, 2 5 10, இல்லைன்னா 2 10, 10 1 11. இதான் விற்ற விலை, மொத்தமா வித்த விலை. சரிங்களா? மொத்தமா 2 வாட்சையும் 1188 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 2 வாட்சோடையும் அடக்க விலை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த 2 அடக்க விலையும் கூட்டினோம்னா ஒரு அமௌண்ட் வரும். சரிங்களா? அந்த அமௌண்ட்டை வச்சு லாபமா நட்டமா கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அடக்க விலை இதை வந்து 2க்குமே அடக்க விலை இருக்கனால எக்ஸ்னு வச்சுக்க முடியாது. 2 வாட்ச் இருக்கிறதுனால அடக்க விலை 1 வந்து x1, அடக்க விலை 2 வந்து x2ன்னு வச்சுக்கணும். சரிங்களா? அடக்க விலை x1, அடக்க விலை x2 அப்படிலாம் நான் எழுதல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் x1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வாட்ச். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாட்ச்ல வந்து அவருக்கு எவ்வளவு லாபம்? 10% லாபம். அப்போ x1ல் 10% லாபம். சரிங்களா? லாபம் கண்டுபிடிக்கணும்.
x1ல 10% சரிங்களா? அப்போ x1/10 அப்படிங்கறதா லாபம் சரிங்களா? இப்ப லாபத்துக்கான ஃபார்முலா லாபம் ஷார்ட்டா இருக்கு. லாபம் ஈக்குவல் டு லாபம்னாவே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரணும்? விற்ற விலை தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஏன்னா வந்து விற்ற விலை கூட இருந்தா லாபம் கிடைக்கும். அப்ப விற்ற விலை மைனஸ் அடக்க விலை சரிங்களா? லாபம் எவ்வளவு? x1/10. விற்ற விலை வந்து ஒரு வச்சு தானே ஃபர்ஸ்ட் வச்சுக்குള്ളത് வந்து 594 ரூபாய் தான். 594 ரூபாய் தான். அடக்க விலைக்கு என்ன பேர் கொடுத்திருக்கோம்? x1 ன்னு கொடுத்திருக்கோம் சரிங்களா? இந்த மைனஸ் x1 இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம். அப்ப x1/10 ஈக்குவல் இது வந்து பிளஸ் இந்த x1 இங்க வந்துருச்சு. மைனஸ் x1 பிளஸ் x1 ஆயிடுச்சு. 594 சரி. கீழ எழுதுறதெல்லாம் இங்க எழுதுறேன் சரிங்களா? அப்போ இங்க வந்து குறுக்கு பெருக்கல் பார்க்கணும்னு வச்சுங்க சரிங்களா? இந்த 1 x இருக்குன்னா x1, இந்த 10 x இருக்குன்னா 10x1 கூட்டினா என்ன 11x1 வந்துரும். இந்த 1ஐயும் இந்த 10ஐயும் 1ஐயும் இருக்குன்னா 10 வந்துரும். அப்ப ஷார்ட்டா இங்க எழுதுறேன். அப்போ வந்து 11x1/10 ஈக்குவல் 594 சரிங்களா? இந்த 594 இந்த 10 அந்த சைடு போய் பிரிக்கணும். 11x1 ஈக்குவல் 594 பெருக்கல் 10 சரிங்களா? இப்போ இந்த 11 இத அடிக்கணும். 11 11 5 11 55 59ல 5 11 55 மீத 4 இருக்கும். 4க்கு முன்னாடி 4 சேர்த்தோம்னா 44. அப்ப 4 11 44. மேல இருக்குது இங்க வந்து 54 10 இருக்கு. 54 10 பெருக்கணும்னா 540. இதான் ஃபர்ஸ்ட் வாட்சோட விலை சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாட்சோட விலை வந்து 540. அந்த சைடு மறந்துறோம் நான் எழுதிக்கிறேன். x1 540 சரிங்களா? ஏன்னா நம்ம அழிச்சு செய்யற மாதிரி இருக்கும் சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம x2 கண்டுபிடிப்போம். இடம் பத்தாது. இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அழிச்சிடுறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து அடுத்து நம்ம நட்டம் 10% நட்டம் கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா? நட்டத்துக்கு வந்து அடுத்த வச்சுக்கு வந்து x2 வச்சுக்கிறோம். x2ல 10% நட்டம். அப்போ வந்து x2/10 தான் கிடைக்கும் நட்டம். எப்படி லாபம் வந்து x1/10 கிடைச்சோ லாபம் 10% தானே. அப்ப x2/10 தான் வந்து நட்டமா கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு நட்டம். அப்ப நட்டத்துக்கான ஃபார்முலா நட்டம் ஈக்குவல் டு நட்டம்னாவே நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடக்க விலை தான் கூட இருக்கும். அப்புறம் தான் விற்ற விலை இருக்கும். அடக்க விலை கூடவாகவும் விற்ற விலை குறைவாக இருந்தா நமக்கு நட்டம் ஏற்படும் சரிங்களா? அப்ப நட்டம் எவ்வளவு? x2/10. அடக்க விலை வந்து எவ்வளவு? x2. விற்ற விலை 594 தான். ரெண்டுக்குமே ஒரே வாட்ச் தான் வித்துருக்கு. ஒரே விலை தான் வித்துருக்கு சரிங்களா? நமக்கு இப்போ என்ன பண்ணணும்? இந்த மைனஸ் 594 இந்த சைடு வந்துடணும். இந்த x2/10 வந்து அந்த சைடு வரணும். அப்போ வந்து 594 மைனஸ் 594 அந்த சைடு பிளஸ் 594. இந்த x2 அப்படியே தான் இருக்கு. இந்த சைடு இருக்கு. இந்த x2/10 பிளஸ்ல இருக்கு. அந்த சைடு போனா மைனஸ் x2/10. இப்போ மறுபடியும் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். இத பெருக்கணும் சரிங்களா? பெருக்கணும் இங்க செய்றேன் சரிங்களா? இப்போ இங்க x2ஐயும் 10ஐயும் பெருக்கணும் அப்படினா 10x2. அடுத்து இங்க மைனஸ் போயிட்டா மைனஸ். இந்த 1ஐயும் x2ஐயும் பெருக்கணும்னா x2 தான். 1ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 10 ஈக்குவல் டு 594. சரிங்களா? இந்த 594 இப்படி எழுதலாம். இங்க இருக்கத இப்போ இங்க இருக்க மாத்தி எழுதலாம். ஈக்குவல் அப்படியே மாத்திட்டு இத தூக்கி இங்க எழுதலாம். இத தூக்கி இங்க எழுதலாம். கணக்குல உள்ள ரூல்ஸ். சரியா? இப்போ இது 10x2 ல இருந்து ஒரு x2 பேசினா 9x2. இந்த 10 நான் டைரக்டா என்ன பண்ணுவேன்? அந்த சைடு ஒன்னு பெருக்கிறேன். 594 பெருக்கல் 10 சரிங்களா? இப்போ இந்த 9 594 அடிக்கும். 1 9 9 6 9 54 6 9 59 6 9 54 மிச்சம் என்ன இருக்கு? 5 இருக்கும். 4 முன்னாடி சேர்த்தோம் அப்படின்னா 54000. மறுபடியும் 6 9 54 மேல 66 10 தான் இருக்கு. பெருக்கணும் அப்படின்னா 660 சரிங்களா? அப்ப x2 அப்படிங்கிறது 660. அதாவது ஃபர்ஸ்ட் வாட்சோட விலை 540 ரூபாய், ரெண்டாவது வாட்சோட விலை வந்து 660 ரூபாய். அப்ப ரெண்டையும் கூட்டணும். 540ஐயும் 660ஐயும் கூட்டணும். ஏன்னா அடக்க விலை வந்து நமக்கு எவ்வளவு ரெண்டு வாட்சையும் கூட்டினா எவ்வளவு வந்துடும்? 0 10க்கு 0 மிச்சம் 1 6 11 11 12 1500 ரூபாய். ரெண்டு வாட்சோட அடக்க விலை வந்து சேர்த்தோம் அப்படின்னா 1200 ரூபாய் சரிங்களா? இப்ப நான் இங்க செய்யறேன். இப்ப நீங்களே பாருங்க விற்றது எவ்வளவு? விற்ற விலை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். ரெண்டு வாட்சையும் கூட்டினா எவ்வளவு வந்துருச்சு? 1188 ரூபாய் வித்துருக்காரு. அவர் ரெண்டு வாட்சோட அடக்க விலை எவ்வளவு? 1200 ரூபாய். நட்டமா லாபம். அடக்க விலை கூட இருக்கு, விற்ற விலை
குறைவா இருக்கு, அப்ப நட்டம் தான். அப்ப 1200ல இருந்து 1188 கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? 12 ரூபா. இங்கே வச்சு கழிச்சு கொடுக்குறேன். 1188 கடன் வாங்கணும்னா 10, 10ல 8 போச்சுன்னா 2, இங்க வந்து 9 இருக்கும். கடன் கொடுத்து வாங்கினீங்க வந்தனால 9ல 8 போச்சுன்னா 1, இங்க 1 தான் இருக்கும். 1 1 போனா 0, 1 1 போச்சுன்னா அப்ப 12 ரூபா. 12 ரூபா நட்டம். சரிங்களா? சரிங்களா? அப்போ மொத்தம் இப்போ வந்து ஒரு நட்டம் தான். இப்போ நட்ட சதவீதம். அப்போ மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 1200 ரூபா அவருடைய முதலீடு. 1200 ரூபாயில எவ்வளவு நட்டம்? 12 ரூபாய் நட்டம். 100%. சரிங்களா? இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். ஓவர் 12 12 ஓவர் 12 12. கீழே 1 தான் இருக்குங்க. இங்கே 1 தான் இருக்கு, இங்கேயும் 1 தான் இருக்கு. 1 1 இருக்குன்னா 1. அப்போ 1% அவருக்கு நட்ட சதவீதம். ஆன்சர் சி.